ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரீ கிஃப்ட் கார்டு. இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து சுலபமாக பணம் சம்பாதிக்க முடியும். இது வந்து நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ப்ளே ஸ்டோரில் தான் நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணால் அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பணமாகவும் வாங்கிக்கலாம், அல்லது வந்து ப்ளே ஸ்டோரில் ஏதாவது கிஃப்ட் கார்டு வாங்கினதாலும் அதையும் வாங்கிக்கலாம், அல்லது அமேசானில் ஏதாவது வெப்சைட்டில் ஏதாவது பொருள் வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணுறதாலும் பே பண்ணிக்கலாம். ரொம்ப நம்பிக்கையான தளம். நம்ம ஏற்கனவே கேஷ்பிரட்டியை பற்றி பார்த்துருக்கோம். கேஷ்பிரட்டி எவ்வளோ நம்பிக்கையான தளம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் தான் இதுவும் ஒரு நம்பிக்கையான தளம். ஃபஸ்ட்டு இது எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. அதில் போய்ட்டு ஃப்ரீ கிஃப்ட் கார்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்குல்ல இதுதான், நல்லா பார்த்துங்க, ஸ்பெல்லிங் பார்த்துங்க. டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுமே சிக்னப் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு தடவை தான் கேட்கும். நீங்கள் அடுத்த தடவை இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட வந்து பாஸ்வேர்டோ அல்லது இமெயில் அட்ரஸ் கேட்காது. ஏன்னா வந்து உங்களோட ஐபி அட்ரஸில் வந்து இது வந்து லாகின் ஆகிடுது. சரியா? சரி, ஓப்பன் பண்ணது அப்புறம் நீங்கள் என்ன வேணால் சிக்னப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா ரெஃபரல் கோட் கேட்கும். ரெஃபரல் கோடில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோடை போடுங்க, F4KPT. இதை போட்டிங்கன்னா அப்டேட் இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ், சரி 200 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே போல் தான் இதில் வந்து கிடைக்கிற இந்த கீழே பாருங்கள், இன்வெர்ட்ரு. ஃபஸ்ட்டு வந்து கெட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்வெர்ட்னு இருக்கும். இன்வெர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் கோட் இருக்கும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் என்டர் பண்ண சொல்லுங்கள். அது மூலமாக உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும். சரிடா, பாயிண்ட்ஸ் சம்பாதிக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு டாலர் சம்பாதிக்க முடியும், அல்லது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரியா? இதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான மெயின் எப்படின்னா நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணுறது மூலமாக தான். நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதோட இது வந்து ரொம்ப சுலபமான வழி. அதாவது ஒரு 18,000 பாயிண்ட்ஸ் கிடச்சா $10 மதிப்புள்ள ப்ளே ஸ்டோருக்கு கிஃப்ட் கார்டு ஈஸியாக வாங்க முடியும். 18,000 பாயிண்ட்ஸ் வந்து சம்பாதிக்கிறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. வெறும் 180 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ரெஃபரல் கோடை போட்டால் போதும், அப்டேட் பண்ணால் போதும், உங்களால் வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும். சரியா? சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் கோடு கேட்கலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கெட் பாயிண்ட்ஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள், இன்புட் இன்விடேஷன் கோடு. இதில் நீங்கள் என்டர் பண்ணலாம். என்ன என்டர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து இதை என்டர் பண்ணுங்கள். F4KPT. இதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்ததே மாதிரி தான் இன்வைட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் கொடுக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து வந்து அப்டேட் பண்ண சொல்லுங்கள். அப்டேட் பண்ணால் உங்களுக்கும் பாயிண்ட்ஸ், அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி தான் சம்பாதிக்க முடியும். 180 பேரை வந்து சேர்த்தா போதும், உங்களால் வந்து சுலபமாக வந்து 18,000 பாயிண்ட்ஸை சம்பாதிச்சிட முடியும். 18,000 பாயிண்ட்ஸ் கிடச்சின்னா $10 வந்து நீங்கள் அமெரிக்கா டாலர் பணமாக வாங்குறதாலும் வாங்கிக்கலாம், அல்லது கிஃப்ட் கார்டு வாங்குறதாலும் வாங்கிக்கலாம், அல்லது அமேசான் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இன்டர்நெட்டை பொறுத்தவரையும் எதில் சம்பாதிச்சாலும் பணமாக வாங்குறதா இருந்தால் பேபால் அக்கௌண்ட் இருக்கணும். உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஏதாவது அப்ளிகேஷன் வாங்கிக்கிங்க, அல்லது அமேசானில் ஏதாவது பொருள் வாங்கிக்கிங்க. சரியா? இதில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான பாயிண்ட்ஸ் சம்பாதிக்கணும்னா கெட் பாயிண்ட்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், இதில் ஆஃபர்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து அப்ளிகேஷனை காட்டுவாங்க. அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் போவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் வந்து 180 பாயிண்ட்ஸ். இதை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் போவோம். ஜஸ்ட் மினிட், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. போயிடுச்சா? இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணேன்னா எனக்கு வந்து 149 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்ஸ்டால் பண்ணதுமே உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது. இன்ஸ்டால் பண்ணதுமே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு வந்து எதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸு. அது குறைஞ்சபட்சம் 3 நிமிஷம் வந்து உங்கள் செல்லில் வச்சுருக்கணும். செல்லில் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதா பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி வீடியோஸும் இருக்குது. ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து 2-3 இது இருக்குது பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அடுத்து இதில் என்னென்னா டெய்லி ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 2வது டே வந்து 10 பாயிண்ட்ஸு, 3வது டே வந்து 20 பாயிண்ட்ஸு, 4வது டே வந்து 30 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்படி வந்து நீங்கள் பாயிண்ட்ஸையும் வந்து சுலபமாக சம்பாதிக்க முடியும். டெய்லி 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ண வந்து பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 டேஸ் மட்டும். அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பாயிண்ட்ஸு. நீங்கள் சம்பாதிக்கிற பொறுத்து இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு 4 டேஸ் மட்டும்தான் வந்து 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம்லாம் வந்து
நீங்கள் சம்பாதிக்கிற பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 30 பாயிண்ட்ஸ் வரையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க டெய்லி. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், இல்லை வீடியோஸ் பார்க்கணும். சரியா? குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட்ஸ் வச்சு சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் மேலே வேறு என்ன பார்க்கலாம்? அடுத்து இந்த மேலே இருக்குல்ல, அதான் பேபால் அக்கௌண்ட்டு. அடுத்து கிஃப்ட் கார்டு வாங்குறதுனால கிஃப்ட் கார்டு வாங்கிக்கலாம். இந்த கெட் பாயிண்ட்ஸ்ங்கிறத அழுத்தினீங்கன்னா அதில் வந்து ஆஃபர்ஸ்லாம் வரும். அடுத்து ரிவர்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணினா வந்து அந்த மேலே இருக்க பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எந்தெந்த நாட்டில் நிறைய நாடு இருக்குது, நீங்கள் அதில் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் வேணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? அடுத்து இதில் என்னென்னா கேஷ் பிரிட்டி. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு ரொம்ப 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 நம்பிக்கையான தரம் தான். இதில் நான் இதுவரையும் $10 வரையும் சம்பாதிச்சிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லோட் ஆகுது. கொண்டு போய் டீட்டெயில்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். இது பிடிச்சிருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஆனால் இது வந்து பேபால் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் பணம் வாங்க முடியும். பாருங்கள் 7500 பாயிண்ட்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். அதாவது $7.5. இது எப்படின்னா அதே மாதிரி தான் இதுவும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. அடுத்து இதிலே ரிஃபரல் கோட் இருக்குது. ஜஸ்ட் மினிட். ரிஃபரல் கோட் கேட்கும்போது நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணணுன்னா என்னுடைய ரிஃபரல் கோடை நான் காட்டிடுறேன். ஜஸ்ட் மினிட் லோட் ஆகுது. சரி, இது நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பாருங்கள் TOKLDC இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இது ஒரு ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எப்படின்னா இதான் அப்ளிகேஷனு. ரொம்ப நம்பிக்கையில் இருந்ததில் தான் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து TOKLDCன்னு என்ட்ரு பண்ணினா போதும். உங்களுக்கும் பாயிண்ட்ஸு, எனக்கு பாயிண்ட்ஸு. இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, பாய்.